சிஎஸ்கே ஹேவ் குக் சம்திங் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆடும். ஸோ சிஎஸ்கே ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு பார்த்தோன்னா 3.4 crores ஸ்பெண்ட் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்த ரைட் ஆர்ம் பேசரை பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க 3.4 crores. இது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டீல்னு தான் சொல்லி ஆடும். அவரோட சில வீடியோஸ் இப்போ நான் அட்டாச் பண்ணுறதை பார்த்துட்டு வாங்களேன். துலீப் ட்ராஃபியில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அண்ட் ரஞ்சி ட்ராஃபியில் ரீசெண்டாக 2 வீக்ஸ் பேக் பார்த்தோன்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு இன்னிங்ஸில். அண்ட் இது வந்து லெஜிட், இது வந்து பயங்கரமான ஒரு பிக்காக தெரியுது. ஒரு லிட்ரலி சிஎஸ்கேட ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்ஸாக அமையறதுக்கு எல்லா அறிகுறியுமே தெரியுது. அண்ட் அஸ்வினுமே பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் வந்து கொஞ்சம், அதாவது ஐ திங்க் போன ஆக்ஷன் அப்போ வந்து பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து அதிகமான பிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலைன்னா I will be surprised அப்படின்னு அவரே பேசியிருப்பாரு. ஸோ அதையுமே பாருங்களேன். If he doesn't get a multiple bid, I would be very surprised. இவரோட எக்ஸிகியூஷன் லைன் அண்ட் லென்த் நல்லாவே பார்த்தீங்கன்னா பேசுமே ஜெனரேட் பண்ணுறாரு. ஸோ சிஎஸ்கே தரமாக செஞ்சு விட்டாங்க தான் சொல்லி. ஆனால் மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம அப்செட்டாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கதறல்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஏன்ப்பா இவரை விட்டீங்க, இவர் வந்து கண்டிப்பாக நம்ம எம்ஐ வந்து அட்லீஸ்ட் நம்ம ரீட்டைனே பண்ணியிருக்கணும், இவரை நீங்கள் ரீட்டைன் பண்ணாமல் விட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஷுல் கம்போஜை பற்றி வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதனால சிஎஸ்கே வந்து ஹேவ் குக் சம்திங் தாங்க. ஸோ நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் 3.4 crores வந்து இது ஸ்டீல்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் சோஷியல் மீடியா சில ஃபேன்ஸ்லாம் வந்து இவரை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து இவர் என்னப்பா இவ்வளோ தொகையை கொடுத்து எடுத்திருக்காங்க ஒரு அன்கேப்டு பிளேயரை, கண்டிப்பாக நம்ம வந்து ஓவர்சீஸ் பிளேயர் மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சில டாக்ஸுமே பார்க்க முடியுது. பட் திஸ் பாய் ஹேஸ் சம்திங். வெறும் 23 வயசு தான் ஆகுது. இப்போவே இவர் மேலே நிறைய அட்டென்ஷன் பார்க்க முடியுது. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு டாப் மோஸ்ட் ஃப்ரான்ச்சைசி கிட்டேருந்து வந்து பிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படின்னு கண்டிப்பாகவே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளேயர் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்ஷுல் கம்போஜோட பிக்கை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.